வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ராஜு வெட்ஸ் ராம்பாய் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். இதோட முடிவு உங்களை ஷாக் ஆக்கும். அந்த அளவுக்கு வித்தியாசமா முடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2010ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த படத்தையே டைரக்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் எக்ஸ்பிளனேஷனும் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மோளத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மோள அடிக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோட பேரு ராஜு அப்படின்றது. அவர் சொல்ற மாதிரி தான் இந்த கதையை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை 2010ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோ கேங்ல ஒருத்தர் இருப்பாரு. பார்க்க வெள்ளக்காரர் மாதிரி இருப்பாரு. ஆனா இந்த ஊருக்காரரா தான் இருப்பாரு. அவரோட கல்யாணத்தை ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முன்ன நின்று நடத்திட்டு இருக்காங்க. அதாவது கல்யாண வேலை எல்லாத்தையும் அவங்க முன்ன நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோள அடிக்கிறது தான் வேலையா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இது ஃப்ரெண்டு கல்யாணம்ல, அந்த விஷயத்த மட்டும் பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சாப்பாடு எல்லாருக்குமே பரிமாறுறது, அதே மாதிரி மொய்லாம் வசூலிக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இழுத்து போட்டு பார்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த இடத்துக்கு ராம்பாய் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பொண்ணை இவர் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணையே தான் பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பொண்ணுமே ஒரு ஸ்டேஜ்ல கவனிச்சிடுறாங்க. இவன் நம்மளையே தான் பார்த்துட்டு இருக்கான்றது அந்த பொண்ணுக்குமே தெரியுது. அந்த பொண்ணுமே பெருசா கண்டுக்காத மாதிரி ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. இப்பதான் ஹீரோவோட வேலை ஸ்டார்ட் ஆகுது. மாப்பிளையும் பொண்ணியும் வீட்டுல விடுறதுக்காக கொண்டு போவாங்கல்ல, அந்த இடத்துல மேலாந்தாலும் அப்படின்ற மாதிரி செம்மையா ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. காலையில செம்மையா இவர் ரெஸ்லிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஜான்சினா ஃபேனா இருப்பாரு. ஜான்சினா அப்படிதான் இப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அம்மா இந்த இடத்துக்கு வராங்க. இன்னும் சின்ன பையன் மாதிரி ரெஸ்லிங் எல்லாம் பார்த்துட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காதுல வாங்காம இவரும் ஜாலியா பார்த்துட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபார்மிங் வேலை இருக்கு வரியான்னு கேக்குறாரு. இவரும் வரலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த இடத்துக்கு ராம்பாய் வருவா யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப நான் வரேன்ற மாதிரி ஹீரோவும் சந்தோஷமா ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அறுவடை பண்றதுக்காக ஆளுங்களை எல்லாம் கூட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ராம்பாய கூட்டு போறாங்க போல. இப்ப இவருமே ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி ராம்பாய பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அறுவடை பண்ணிட்டு இருக்கும் போது இவர் அவங்களே சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இவர் சைட் அடிக்கிறது அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அந்த பொண்ணு பார்த்தோம் பார்க்காத மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. அந்த மோள அடிக்கிற வேலையை தான் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் பண்றாங்க. அதை விட்டா இவங்களுக்கு வேற வேலை இல்ல. இவங்க எல்லாருமே வெட்டி கதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு நபர் அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப டிவில ஒரு ஆட்டான படத்தை போடுறாங்க. அதுல கட்டி பிடிக்கிற சீனு, கிஸ் பண்ற சீன்லாம் வந்துட்டு இருக்கு. இவருமே ஜொல்லு விட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜன்னல் வழியா இந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டே கதவை தரடா, நாங்களும் உள்ள வந்து பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நிம்மதியா படம் கூட பார்க்க விட மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி இவர் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்கல்ல, கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. கதவை சாத்திட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருமே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கோவப்படுறாங்க. இந்த ஃப்ரெண்டுமே அம்மாவை சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் மத்த ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவோட அப்பாவை இப்பதான் காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு போல. விவசாயம் எல்லாம் சரியா நடக்கல, அதனால தான் கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. வாங்கினா காசை ஒழுங்கா தரணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. வார்னிங் கொடுத்துட்டு போகும்போது தான் நம்ம ஹீரோ வருவாரு. ஹீரோக்கு வேலை பார்த்ததுக்கான காசு வரணும். அந்த காசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு அண்ணன் தரதுக்காக வராரு. இப்ப ஹீரோக்கான காசு கிடைச்சிருச்சுல்ல, அப்பா இந்த காசை வச்சு முதல்ல அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. அப்பாவுக்கு பையனை ரொம்ப பிடிக்கும். பையன் இன்னும் நல்ல நிலைமைக்கு போகணும்னா சிட்டிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அப்பாவும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நமக்கு ராம்பாய காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சும் ராம்பாயும் ஃப்ரெண்டு. இப்ப ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்காக வரும்போது அங்க ராம்பாய பாக்குறாரு. ராம்பாய் படிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவர் அவங்கள பார்க்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்றாரு. ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. இதெல்லாம் ஃப்ரெண்டோட தங்கச்சி கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்டு வந்துடுறாருல, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவருமே ஃப்ரெண்டை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்டோட தங்கச்சி கவனிச்சுட்டு தானே இருந்தாங்க. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, உனக்கும் பிடிச்சிருக்கு தானேன்ற மாதிரி கேட்கறாங்க. அவனெல்லாம் போய் பிடிக்குமா, எனக்கெல்லாம் அவனை பிடிக்கலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல எல்லாருமே சேர்ந்த மாதிரி மோளந்தாளெல்லாம் அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ராம்பாய் இருக்காங்கல்ல, ஓடி வந்து ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்குமே ஹீரோவை பிடிக்க தான் செய்யும். ஆனா ஃப்ரெண்டு கிட்ட சும்மா ஏமாத்திட்டுலாம் இருக்காங்க. இவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டும் வந்து இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. உனக்கும் பிடிக்க தானே செய்யுது, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ராம்பாயும் இந்த ஃப்ரெண்டுமே காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இவங்களும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சாவு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோ இவங்களை பார்த்த மாதிரியே மோளத்துல ஏதோ எழுதிட்டு இருக்காரு. இப்ப மோளத்தை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ராஜு வெட்ஸ் ராம்பாய் அப்படின்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காரு. இதை பாக்குற இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. கிளம்பிட்டு இருக்க இவங்க இருக்காங்கல்ல, இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணனா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவர் அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு. கடுப்பான அவங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க.
இப்பதான் ராம்பாயோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரை நம்ம குருன்னு வச்சுப்போம். குருவை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளியா இருப்பாரு. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவருக்கு பயந்த மாதிரி ஒரு கண்ணாடியை புடிச்சிட்டு இருக்காங்க. ஒழுங்கா புடிடி அப்படின்ற மாதிரி அதட்டுறாரு. பயங்கரமா ஒய்ஃப் அதட்டுவார் போல. இப்ப ஒய்ஃபும் பயந்த மாதிரி கண்ணாடி எல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே ரொம்ப தெனாவட்டா பேசுற கேரக்டர் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, அம்மா கறி வாங்கிட்டேன்ற மாதிரி எடுத்துட்டு வந்து தராங்க. அதை இவர் முதல்ல வாங்குறாரு. என்னடி கறி வாங்கியிருக்க, எவ்வளவுக்கு வாங்கியிருக்கன்னு கேட்கும் போது இவங்க நிறைய விலை சொல்றாங்க. அவ்வளவு கொடுத்து இவ்வளோண்டு கறியை வாங்கினியான்ற மாதிரி சத்தம் போடுறாரு. உன்னை ஏமாத்திருக்காங்கல்ல, நான் என்ன பண்றேன் பாரு, வண்டி எடுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கொஞ்சம் கோபமா பேசுறதுனால ராம்பாய் பதட்டப்படுறாங்க. இப்ப அப்பாவும் அந்த கறியெல்லாம் விற்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அங்கதான் ஹீரோவோட அப்பாவும் உட்காந்துட்டு இருக்காரு. கூரா வச்சு விற்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கூரெல்லாம் போட்டு தான் தந்திருக்காங்க. ஏண்டா இவ்வளவு கம்மியா தருவீங்களா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் என்ன வேலை பாக்குறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, என்கிட்டயே ஏமாத்த பாக்குறீங்களா, உங்க கறியும் வேணாம் எதுவும் வேணாம், எனக்கு காசை திரும்பி தாங்கன்ற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. வேற வழி இல்லாம அங்க இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, காசெல்லாம் திரும்பி தந்து இவர் அனுப்பி வச்சிடுறாங்க. இவர்கிட்ட வம்பு வளர்க்க வேணான்றதுக்காக தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. இவன் என்னமோ பெரிய கலெக்டர் வேலை பாக்குற மாதிரிலாம் சீனை போட்டுட்டு இருக்கான். இவனே அந்த ஹாஸ்பிட்டல்ல சாதாரண கம்பவுண்டர் வேலை தான் பாக்குறான்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கும் போது தான் அவர் கம்பவுண்டர் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த இடத்துல தான் கம்பவுண்டரா இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னதான் கோபமா பேசினாலும் பொண்ணு மேல பாசமா தான் இருப்பாரு. பொண்ணு பெரிய சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப சொந்தத்திலேயே ஒருத்தங்க பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களை விட பணக்காரங்களுக்கு கட்டி வைக்கணும்னு இவர் ஆசைப்படுறாரு போல. இவங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் பத்தாது, நான் கவர்மெண்ட் வேலையில இருக்கேன், என் பொண்ணை பெரிய இடத்துல தான் கட்டி தருவேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதனால இந்த குடும்பமும் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வேற ஒரு பக்கம் ராஜு இருக்கார்ல, இந்த ராம்பாய சுத்தி சுத்தி வராரு. அவங்க பொதுவா வச்சிருக்க இடத்துல தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது இவருமே கை கழுவுறதுக்காக வராரு. இவர் கையில அவங்க பேரை பச்சை குத்தி வச்சிருக்காரு. அது அவங்களுக்கு தெரியற மாதிரி காட்டுறாரு. என்ன இவன் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நாள் தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. காரணம் ஃப்ரெண்டோட தங்கச்சியை தனியா போக சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவங்க தனியா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது இவரும் சடனா மடக்கி பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க பதட்டத்துல இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவர் இருக்கார்ல, ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, இவங்களை எவ்வளவு லவ் பண்றாரு அப்படின்றதை இவர் வெளிப்படுத்துறாரு. அவர் வெளிப்படுத்துறது இவங்களுக்குமே பிடிச்சிருக்கு. இவங்களுக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து பிடிக்கும்ல, அதனால லைட்டா இந்த இடத்துல ஸ்மைல்லாம் பண்றாங்க. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. லவ் பண்ணா அடிக்கடி மீட்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்றாங்க. யாருக்கும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இவங்க எங்கேயாவது பேச போறாங்கன்னா ஃப்ரெண்ட பாதுகாப்புக்காக நிக்க வச்சிருவாங்க. யாராவது வந்தா சொல்லுன்ற மாதிரி நிக்க வச்சு ஜாலியா பேசுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே வேற வேற கேஸ்ட சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஹீரோவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பையனுக்காக போனை வாங்கி தந்திருக்காரு. பட்டன் போன் தான் வாங்கி தந்திருக்காரு. ஹீரோவும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோயின் கிட்ட ஏற்கனவே போன் இருக்கும். இப்ப அவங்க கிட்ட போன் மூலியமா கம்யூனிகேட் பண்றாரு. போன் மூலியமா கம்யூனிகேட் பண்ணி பேசினாலும் அடிக்கடி ஒரு இடத்துல மீட் பண்ணி இவங்க பேசுவாங்க. அதே மாதிரி அவர் எப்ப கிளம்பினாலும் ஒரு பில்டிங் டாப்ல இருந்து இவங்க கவனிப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங்ல நமக்கு காட்டுறாங்க. இந்த ஊர்ல ஒருத்தர் மட்டும் சிஸ்டம்லாம் வச்சு கடை வச்சிருக்காரு. அந்த கடைக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துடுறாரு. ஆக்சுவலா இவர் அடல்ட் பிலிம்லாம் ஏத்தி தருவாரு போல. கொஞ்சம் ஏத்தி தாங்கன்ற மாதிரி காசு கொடுத்து இவர் படத்தெல்லாம் ஏத்திக்கிறாரு. இத பத்தி ஹீரோ கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஹீரோயின் கிட்ட பேசும்போது இத பத்திலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த மாதிரி படம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கட்டும், நீலாம் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி சரி நான்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அப்ப ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் கூடலாம் வந்து நிப்பாரு. அதாவது கொஞ்சம் தள்ளி இவங்க பாதுகாப்புக்காக நிப்பாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஒரு கிஸ் மட்டும் எனக்கு தெரியான்னு கேக்குறாரு. கிஸ்ஸா, அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவரா பண்ணாத, நம்ம லவ் தானே பண்றோம், அப்புறம் என்னன்னு கேக்குறாரு. இப்ப ஐடி எட்ட மாட்டேங்குது. அதனால என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு கீழே வந்து கல்ல வச்சிடுறாரு. இப்பதானே ஐடி ஈக்குவலா இருக்கு, இவர் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிஸ் பண்றன்ற பேர்ல கடிச்சு வச்சிட்டாரு போல. டே கிஸ் தான்டா பண்ணோம், கடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. நைட்டு நேரம் சரக்கு அடிச்ச மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்கார்ல, ராஜு லவ்ஸ் ராம்பாய், ராஜு லவ்ஸ் ராம்பாய்னு கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்காரு. இவர் கத்தி சொல்லிட்டு இருக்கிறத அந்த வழியா வந்து இவரோட அப்பா கவனிச்சிடுறாரு. அப்பாவும் சரக்கு அடிக்கிறதுக்காக இந்த வழியா வந்திருப்பாரு. இப்ப பையன் கத்துனதை கவனிச்சிடுறாரு. அதை பார்த்து ஷாக்கும் ஆகுறாரு. ஏன்னா அந்த ராம்பாயோட அப்பா எப்படிப்பட்டவர்ன்றது இவருக்கு தெரியும்ல. இதெல்லாம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சா நம்ம பையனை ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்பா இருக்காருல, காலையில பையன் கிட்ட பேசுறதுக்காக வராரு. டே சீக்கிரமே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், நீ சிட்டி சைட்ல போய் நல்ல வேலையை பாரு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. திடீர்னு எதுக்காக இவர் கல்யாணத்தை பத்தி பேசுறாரு, ஏதோ தப்பா இருக்குன்னு யோசிக்கிறாரு. இத பத்தி ராம்பாய் கிட்டயும் இவர் ஷேர் பண்றாரு. லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு போல, அதனால தான் அப்பா இப்படி பேசுறாரு. நீயும் உன்னோட அப்பா கிட்ட லைட்டா கல்யாணத்தை பத்தி பேசு, ஓகே வாங்கிட்டா ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே சாமர்த்தியமா அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா எனக்கு எப்பேற்பட்ட மாப்பிளப்பா பாக்குற, வசதியான வீட்டு மாப்பிள தான் வேணும்னு எதுக்காகப்பா நினைக்கிற, சாதாரண வேலை பாக்குற மாப்பிளையா இருந்தா கூட பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிருந்தாரு. நீ சின்ன பொண்ணு, அதெல்லாம் உனக்கு தெரியாது,
தெரியாது, எந்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாரு. இதை கேட்கறவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. கண்டிப்பா அப்பா இவரை ஏத்துக்க மாட்டாருன்றது இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருது. இத பத்தி இவர்கிட்டயும் சொல்றாங்க. சோ கண்டிப்பா ரெண்டு பேரோட வீட்லயும் பிரச்சனை நடக்கும், அதனால பேசாம ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசி முடிவெடுக்கிறாங்க. இவருமே ஃப்ரெண்டு கூட ஊர் எல்லையில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வரதா அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆனா லேட் ஆகிக்கிட்டே இருக்கு, வரவே மாட்டாங்க. கால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அவங்க போனை எடுக்கவே மாட்டாங்க. என்ன போனையே எடுக்கலன்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் பேசலான்னு பார்த்தா அவங்க என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி போறாங்க. அந்த ஃப்ரெண்டோட அண்ணன் எப்பவுமே பைக்ல விடுவார் போல, அவர் கூட சேர்ந்த மாதிரி போயிடுறாங்க. ஹீரோவால பேச முடியல. ஹீரோவும் திரும்ப திரும்ப கால் பண்றாரு. அவங்க காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஒரு நாள் அவங்க வீட்டுல யாருமே இல்லாத போது வீட்டுக்கே வந்துடுறாரு. எதுக்காக என்னோட காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு கேக்குறாரு. அன்னைக்கு நான் வரணும்னு தான் நினைச்சேன், ஆனா வீட்டை நினைச்சு பயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. திடீர்னு உனக்கு பயம் வந்துருச்சா, இதை என்ன நம்ப சொல்றியா, என்ன கழட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. இப்போ ஒரு கட்டை எடுத்து இவங்களை போட்டு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. ப்ளீஸ் வேணா வேணான்ற மாதிரி இவங்க கத்துறாங்கல்ல. அப்ப பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பேசிக்கிட்ட விஷயமும் பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களுக்கு கேட்டிருக்கோம். ஓஹோ, ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க போலன்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பாக்கும் விஷயம்லாம் புரிஞ்சிருது. கோவப்பட்ட அப்பாவும் என்னடி பொண்ணை வளர்த்திருக்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு தான் அடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததான் நேரா ஹீரோவோட வீட்டுல பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோவோட அப்பா கிட்ட ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே வேற வேற கேஸ்ட்னு சொன்ன பாத்தீங்களா, அதை வச்சுலாம் இந்த இடத்துல ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என் பொண்ணு பின்னாடி வந்தான் என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அப்பா இருக்காருல, ஏன்டா இப்படி பண்ற, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி பையனை போட்டு அடிச்சிடுறாரு. பையனை அடிச்சிருக்கவே மாட்டாரு, இன்னைக்கு அடிச்சிட்டாருல, அதை நினைச்சுலாம் ஒய்ஃபு கிட்டே இவர் சோகமா பேசிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, என்ன நடந்தாலும் சரி ராம்பாயை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அப்பாவை மீறி நான் அவளோட வீட்டுக்கு போய் தூக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. ஃப்ரெண்ட்ஸும் உன் வீட்டுக்கு போலான்ற மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுல கூட்டமா இருக்கிறத பார்த்து இவர் ஷாக் ஆகுறாரு. காரணம் இவரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இறந்து போயிருந்தாரு. அப்பா மனசு கஷ்டத்துல இருந்தாருல, அதனால தான் இறந்து போயிருக்காரு போல. இப்ப ஹீரோவும் இதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. அப்பாக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஹீரோ எவ்வளவு கவலைப்படுவான்றதை இவங்களால புரிஞ்சுக்க முடியுது. எப்பவுமே ஒரு பில்டிங் மேல இருந்து பாப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஹீரோ கொண்டு போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பாடியை கொண்டு போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்பா சொன்னது இவரோட மைண்டுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. சிட்டிக்கு போய் வேலை பாருன்னு சொன்னார்ல, அதனால சிட்டில தெரிஞ்ச ஒருத்தர் மூலியமா இவர் பெட்ரோல் பங்க்ல வேலையை வாங்கிடுறாரு. அந்த வேலையை கூட கரெக்டா இவர் பண்ண மாட்டாரு. ஏன்னா இவரோட நினைப்பு முழுக்க ஹீரோயின் மேலதான் இருக்கு. அதனால கவனக்குறைவா வேலை பார்க்கறாரு. பெட்ரோலை கொஞ்சம் அதிகமா போட்டு லீக் ஆக வைக்கிறாரு. ஓனர் கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்காரு. இன்னொன்னு பக்கம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோ பாட்டுக்கு கிராமத்தை விட்டுட்டு போயிட்டானே, திரும்பி எப்பதான் வருவான்ற மாதிரி ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தெரிஞ்ச நபர் இருக்காரு பாத்தீங்களா, டேய் சீக்கிரமா வாடா, முதலாளி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றாரு. ஹீரோ எப்பவுமே சீக்கிரமா வந்துருவாரு. இன்னைக்கு பைக்ல ப்ராப்ளமா இருக்கும், அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இவருமே பைக்ல அந்த இடத்துக்கு வராரு. இவர் லேட்டா வரத ஓனர் பாக்குறாருல, என்ன லேட்டா வந்திருக்க, இதுக்கப்புறம் இந்த வேலைக்கே நீ வர தேவையில்ல, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த ஓனர் சம்பள பாக்கி வச்சிருக்காரு போல, அந்த சம்பள பாக்கிய தாங்க, நான் போய்கிட்டே இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. எது சம்பள பாக்கியா, சம்பள பாக்கியெல்லாம் எதுவுமே கிடையாது, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அந்த ஓனர் தள்ளிலாம் விட்டுட்டு இருக்காரு. சம்பள பாக்கிய தாங்க தாங்கன்னு இவர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு. கோவத்துல ஓனர் நல்லா பிடிச்சி தள்ளி விடுறாரு. இவர் கீழே போய் விழுந்துடுறாரு. கோவப்பட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பெட்ரோலை லீக் பண்ணிடுறாரு. பக்கத்துல வந்தீங்கன்னா கொளுத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. டே அவசரப்பட்டு இப்பெல்லாம் பண்ணாதரா, ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் இருக்கார்ல, இவருக்கு சேர வேண்டிய காசை தந்துடுறாரு. இதுக்கப்புறம் யாருக்குடா உன்னோட வேலை வேணும், உன்னோட வேலையை நீயே வச்சுக்கோன்ற மாதிரி ஹீரோவும் திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ராம்பாயோட அம்மா ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த பையன் திரும்பி ஊருக்கு வந்துட்டான், உன் பொண்ணை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோன்ற மாதிரி பேசுறாங்க. இது எல்லாத்தையும் அப்பவும் கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹீரோயினுக்கும் விஷயம் தெரிஞ்சு டாப்ல போய் அவரை பார்க்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத கீழ இருந்து அப்பா கவனிச்சிடுறாரு. இவ அடங்க மாட்டா போல, ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. போய் ஆசிட் பாட்டில எடுத்துடுவான்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாரு. அவங்களும் எடுத்துட்டு வராங்க. இத உன் மூஞ்சிலேயே ஊத்திக்கோன்னு சொல்றாரு. பொண்ணுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பின் என்ன, இந்த மூஞ்சி இருக்குன்றதுக்காக தானே லவ் கிவ்னு சுத்திட்டு இருக்க, இந்த மூஞ்சியை நாசம் பண்ணிட்டா அடங்கி இருப்பல அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இப்பெல்லாம் பண்ணாதீங்க, நான் அறிவுரை சொல்றேன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அதனால அப்பவும் வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா இவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரையே பண்ண மாட்டாரு. இவங்க பேசலாம்னு நினைச்சாலும் பேச மாட்டாருல, ஃபீல் பண்றாங்க. இப்ப வேற ஒரு போன் மூலியமா அவருக்கு கால் பண்றாங்க. இவங்க தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இதனால இவங்களுமே அவரோட வீட்டுக்கு பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இதுக்காக இந்த இடத்துக்கு வந்த கிளம்புன்ற மாதிரிலாம் இவர் கோவமா பேசிட்டு இருக்காரு. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, அன்னைக்கு நான் பயத்துல அப்படி பண்ணிட்டேன், நான் வேணும்ட்டே பண்ணல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. நான் உன்னை தினமும் மிஸ் பண்றேன், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல. இவரும் ஒரு ஸ்டேஜ்ல சமாதானம் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோவும் அடுத்து என்ன வேலை பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆட்டோ வாங்குறதுக்குலாம் நிறைய செலவாகும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதை நினைச்சு நீ கவலைப்பட
கவலைப்படாத, என்கிட்ட சேவிங்ஸா கொஞ்சம் காசு இருக்கு, இதை வச்சு நீ ஆட்டோவை வாங்கு ஓட்டுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஆட்டோ வாங்கி ஒழுங்கா இவரோட வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அடிக்கடி இவங்க கூடயும் பேசுவாரு போல. ஃப்ரெண்டு பாதுகாப்புக்காக கொஞ்சம் தள்ளி இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க பிரெக்னன்ட் ஆனதுனால லவ்வை ஏத்துக்காத பேரண்ட்ஸே ஏத்திருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேர் ஒன்னா இருந்து பிரெக்னன்ட் ஆயிட்டா கரெக்டா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி இவருமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாரு. இவர் முதல்ல மறுக்க தான் செஞ்சிருப்பாரு. ஆனா இவங்க இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த ஃப்ரெண்டோட வீடு எப்பவுமே காலியா தான் இருக்கும். அந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் இந்த ஹெல்ப்பை கேட்கறாங்க. இது ஒண்ணு தாண்டா நான் பண்ணாம இருந்தேன், இதையும் பண்ண வச்சிட்டீங்களா, சரி போங்க பாதுகாப்புக்காக வெளியே இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எவ்வளவு நேரம்டா பண்ணுவீங்க, சீக்கிரமா வெளியே வாங்கடான்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு மண்ணா இருந்து முடிச்சிடுறாங்க. மேற்கொண்டு இவங்க அப்பப்ப போன்ல எல்லாம் பேசி சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. இது எதுவுமே ஈரனோட அப்பாக்கு தெரியாம தான் இருக்கும். ஈரன் ஒரு நாள் உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் கம்பவுண்டர் தானே, செக்லாம் பண்ணுவாரு. பொண்ணை செக் பண்ணும்போது ஏதோ தப்பா இருக்க மாதிரியே இவருக்கு தோணுது. நீ ஹாஸ்பிட்டலுக்கு வான்ற மாதிரி கையோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து செக் பண்ணிட்டாரு. அப்பதான் பொண்ணு பிரெக்னன்டா இருக்கிறது தெரிய வருது. பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. என்னோட மானத்தை வாங்குறதுக்குனே இப்படி பண்றல அப்படின்ற மாதிரி பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அவனையும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப 2-3 ஆளுங்களை செட் பண்ணி அனுப்பி வச்சிடுறாரு. சரக்கு அடிக்கிற மாதிரி இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இந்த ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. அவங்க ஹீரோ கிட்ட சாதாரணமா சண்டை வலிக்கிற மாதிரிலாம் பேசி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டைன்ற பேர்ல நல்லா அடிச்சிடலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா மத்த எல்லாருமே சேர்ந்து தடுத்துடுறாங்க. இப்ப இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, பஞ்சாயத்துக்கு வந்துருது. அவரால பிரெக்னன்ட்டா இருக்கிறது முதற்கொண்டு ஊர் மக்களுக்கு தெரிய வந்துருது. இப்ப ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, சேர்த்து வைக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி நடந்தா சேர்த்து தான் வச்சிருப்பாங்க, அதனால தான் இப்படி சொல்றாங்க. ஆனா அப்பா இருக்காருல, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு பொண்ணை கூட்டிட்டு போறாரு. அப்ப ஹீரோ இருக்காருல, நான் கல்யாணம் பண்ணா அவளதான் கல்யாணம் பண்ணுவேன், யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற அப்பாக்கு இன்னும் அதிகமா கோவம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்பவும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. முதல்ல இந்த கருவை கலைக்கணும், அதுக்கப்புறம் ஆக வேண்டியதை பாத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப கருவை கலைக்கிறதுக்காக பொண்ணை கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. வரமாட்டேன் வரமாட்டேன்ற மாதிரிலாம் அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. நீ என்னடி வரமாட்டேன்னு சொல்றது அப்படின்ற மாதிரி இவரும் இழுத்துட்டு போய் கருவெல்லாம் கலைச்சிடுறாரு. இப்ப இவங்களுமே அப்பாவை டபாய்ச்சிட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. கருவை கலைச்சிட்டார்ல, அதை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இவங்க ரெண்டு பேர் போன் மூலியமா பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்குமே ஹீரோனோட அப்பா ஆப்பு வச்சிடுறாரு. இதனால சுத்தமா இவங்க ரெண்டு பேரால பேச முடியல. அவங்க கிட்ட பேசாம ஹீரோ உடஞ்சு போன மாதிரி இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் கை கால்ல விழுந்தாது சம்மதம் வாங்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி அப்பாவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. தயவு செஞ்சு உங்க பொண்ணை எனக்கு கட்டி வைங்க, நல்லபடியா நான் பார்த்துப்பேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா இவர் இருக்கார்ல, உனக்கெல்லாம் எந்த காலத்திலயும் என்னோட பொண்ணை தர முடியாது, இங்க இருந்து போடா அப்படின்ற மாதிரி எட்டிலாம் மிதிச்சிட்டு இருக்காரு. அப்பாவை மீறி எப்படி ஹீரோவை கல்யாணம் பண்றது அப்படின்ற மாதிரி ராம்பாயும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவங்க கிட்ட பேச முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்காருல, ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயம் அந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணுக்கு ஒரு பெரிய சம்பந்தம் பார்த்து முடிச்சிருப்பாரு. சம்பந்தம் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க. இது ஹீரோக்கு தெரியுது, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் தெரியுது. ஹீரோ நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன சம்பந்தம் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா, ஏற்கனவே அவளும் நானும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், என்னால அவ பிரெக்னன்ட்டாவே ஆயிருக்கா, இது எல்லாத்தையும் மறைச்சுதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு, அவகிட்டயே கேளுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுமே ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அப்பா இருக்காருல, ஏன்டா இப்படி பண்றன்ற மாதிரி சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப கோவத்துல ஹீரோவும் அப்பாவை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. அதே மாதிரி சம்பந்தம் பண்ணலான்னு வந்தாங்கல்ல, அவங்களுக்கும் விஷயம் எல்லாம் புரிஞ்சிருது. ஓஹோ இந்த மாதிரி பொண்ணு பண்ணிருக்கா, அதெல்லாம் மறைச்சு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறியா, ஒழுக்கமா பொண்ணை வளர்த்திருப்பேன்னு சம்பந்தம் பண்றதுக்காக வந்தோம் பாரு, எங்களை சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்த எல்லாருமே கோவமா திட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எங்க நம்ம தினம் தினம் அசிங்கப்பட்டு இருக்கணும், பேசாம அவ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி அவ ஆசைப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை ஹீரோயினும் கவனிச்சிருப்பாங்க. இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. கேக்குற ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒரு வழியா நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ண போறோம்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ரிச்சுவல் மாதிரி, அந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்பதான் செம்ம ஹாப்பில இருக்காங்க. ஆனா அப்பா சுத்தமா ஹாப்பில இல்ல. அதாவது ஹீரோயினோட அப்பா சுத்தமா ஹாப்பில இல்ல. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் மேல கைய வைக்கிறத கூட விரும்ப மாட்டாரு.
இப்ப நைட்டு நேரம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் தனியா புலம்பிட்டு இருக்காரு. இப்படி புலம்பிட்டு இருக்கும் போதுதான் எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்காக ஒரு பேனர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பேனரை இவர் பாக்குறாரு. அதை பார்க்கும்போது இவருக்கு வில்லங்கமா ஒரு யோசனை வருது. இவரே கம்பவுண்டர்னு சொன்ன பாத்தீங்களா, இவர் நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. HIV பிளட் சாம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. இவர் அந்த சாம்பிள்ல இருந்து கொஞ்சம் எடுத்துடுறாரு. இவர் இங்க இருந்து கிளம்பி போகும்போது தான் கூட வேலை பார்க்குற வேற ஒருத்தர் வருவாரு. இவன் என்ன எடுத்துட்டு போறான்ற மாதிரி பாக்குறாரு. அந்த சாம்பிளை எடுத்துட்டு போறது தெரிஞ்சிருது. ஐயோ, இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்பா இருக்காருல, படுத்துட்டு இருக்க பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராரு. அப்பா கோவமாவே இருந்திருப்பாரு. பொண்ணு கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. இப்ப அப்பாவும் நல்ல விதமா பேசுறாரு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொன்னா, அதனால தான் ஊசி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஊசியை மட்டும் போட்டுக்கோ, எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே கையெல்லாம் நீட்டிட்டு இருக்காங்க. பொண்ணை இவர் வளர்த்தாருல, அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. பொண்ணு ஊசி போடும் போது அடம் பிடிச்சது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து பொண்ணுக்கு இந்த ஊசி போடணுமான்னு யோசிக்கிறாரு. போட்டுதான் ஆகணும், இது கௌரவ பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவர் ஊசியை போட்டுறாரு. காலையில அந்த நபர் சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியுது. இந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மாட்ட மாட்டோம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த அசிஸ்டன்ட் கவனிச்சார்ல, அசிஸ்டன்ட் இல்ல கூட வேலை பார்க்கிறவர் கவனிச்சார்ல, அவர் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாரு. இப்ப ராம்பாய் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியே வரமாட்டேன்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோக்கு விஷயம் தெரியுது. இப்ப ஹீரோவா அவங்களை கூப்பிடுறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காரு. ஹீரோவை பாக்குற அவங்களுமே அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. இங்க வராத, இங்க வராதன்னு சொல்றாங்க. இப்ப வேகமா இங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவருமே நில்லு நில்லுன்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேணாம், என்னை விட்டு நீ விலகி போயிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, என்னால உன்னை விட்டு விலகியே போக முடியாது. ஒருவேளை எனக்கு இது நடந்திருந்ததுன்னா நீ விலகி போயிருப்பியா? கண்டிப்பா நீ விலகி போயிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி விலகி போவேன்னு நினைக்கிற? என்ன ஆனாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் சொல்றதை கேளு, இதெல்லாம் வேணான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. என்ன, நம்ம கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவோம், அவ்வளவுதானே. அப்படி இறந்து போறதுல எனக்கு பிரச்சனை இல்ல, வாழ்ற கொஞ்ச நாளாவது உன் கூட தான் நான் வாழுவேன், தயவு செஞ்சு ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டு அவங்கள சமாதானப்படுத்திடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ற முடிவு எடுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ற மாதிரி காமிச்சு இந்த கதையை நமக்கு முடிக்கிறாங்க. ஆக்சுவலா அப்பா இந்த வேலையை பண்ணார்ல, அவருக்கு தண்டனைலாம் கிடைச்சிருக்கும். உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்க நமக்கு காட்டுறாங்க. இதை தாண்டி லவ்வை ஏத்துக்காம பேரண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்கல்ல, அதாவது நிறைய கிரைம்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கிரைம் கட்டிங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.